ஹேர் ஆயில் கூட பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபராக ஷியோகா ஹேர் பேக் போட்டிருந்தாங்க. 300 mlக்கும் ஷியோகா ஹேர் பேக் ஆஃபர் போட்டிருந்தோம். 500 mlக்கும் போட்டிருந்தோம். ஷியோகா பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணணுமே அப்படின்ட்டு ஸோ அதுதான் நாங்கள் வந்து ரீஸ்டாக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 2 டேஸாக அந்த ஒர்க் தான் நம்மளுக்கு போயிட்டு இருந்துச்சு. இந்த ஷியோகா ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் 1 நாள் 2 நாள் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ரெகுலராக உங்களுக்கு உங்களுடைய ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் ஆகுங்க. ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி 20 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க. உங்கள் ஹேர் வந்து அவ்வளோ ஷைனாக இருக்கும். ரெகுலராக போடுறவங்களுக்கு அது தெரியும். ஸோ இன்னுமே நான் என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் நம்மளுடைய ஷியோகா ஹேர் பேக்கை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம வந்து பாசிப்பயிறு, ஆவாரம்பூ, வெட்டிவேர், நெல்லிக்காய், வெந்தயம் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போடுறோங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும். உங்களுடைய உடம்புக்குமே ரொம்ப குளிர்ச்சி. அண்ட் தென் முக்கியமாக சம்மருக்கு நீங்கள் இந்த ஹேர் பேக்கை வந்து ட்ரை பண்ணலாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. பவுடர்ஸ் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாமா இல்லை ஷாம்பு யூஸ் பண்ணி பண்ணலாமான்னு. நீங்கள் வந்து ஒர்க்கிங் உமன் வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷியோகா அரப்பு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. வாரத்தில் 3 நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஷியோகா அரப்பு. ஒரு சிலருக்கு வந்து ஒர்க் போகிறீங்க, எங்களால் ஷியோகா அரப்பு எடுத்துக்க முடியாது அப்படின்னா சல்ஃபேட் பேரபன் ஃப்ரீ ஷாம்பூஸ் நம்மக்கிட்ட இருக்குது. முடி ரொம்ப கொட்டிகிட்டே இருக்குது, ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஹைபிஸ்கஸ் ஷாம்பூ வந்து ட்ரை பண்ணலாங்க. இதுவே டேண்ட்ரஃப் நிறையா இருக்குதுன்னா பிரிங்கராஜ் ஷாம்பூ ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.